சுவாமி விவேகானந்தரின் வீர மொழிகள். உனது எதிர்காலத்தை நீயே உருவாக்கு. ஏற்கனவே நடந்து முடிந்ததை குறித்து வருந்தாதே. எல்லையற்ற எதிர்காலம் உன் முன்னால் விரிந்து பறந்திருக்கிறது. துரதிருஷ்டவசமாக இந்த வாழ்க்கையில் மக்களில் மிக பெரும்பாலானவர்கள் எந்தவிதமான ஓர் உயர்ந்த லட்சியமும் இல்லாமல் இருளடைந்த இந்த வாழ்க்கையில் தட்டு தடுமாறி சென்று கொண்டிருக்கிறார்கள். உயர்ந்த லட்சியம் கொண்ட மனிதன் ஒருவன் 1000 தவறுகள் செய்தால், லட்சியம் ஒன்றும் இல்லாமல் வாழ்பவன் 50,000 தவறுகள் செய்வான் என்று நான் உறுதியாக சொல்வேன். எனவே உயர்ந்த ஓர் லட்சியத்தை கொண்டிருப்பது மேலானது. பகை, பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே திரும்பி வந்து சேர்ந்துவிடும். வேறு எந்த சக்தியாலும் அவற்றை தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு முறை நீ அவற்றை இயங்க செய்துவிட்டால் அதனால் வரும் விளைவுகளையும் நீ ஏற்றேயாக வேண்டும். இதை நீ நினைவில் வைத்து கொண்டால் தீய செயல்களை செய்வதிலிருந்து அது உன்னை தடுத்து நிறுத்தும். ஒவ்வொரு பணியும் 3 நிலைகளை கடந்தாக வேண்டும்: ஏளனம், எதிர்ப்பு, பிறகு கடைசியில் ஏற்றுக்கொள்ளப்படுதல். தனது காலத்தை விட்டு முற்போக்காக சிந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் நிச்சயம் தவறாகவே புரிந்து கொள்ளப்படுவான். எனவே எதிர்ப்பும் அடக்குமுறையும் வரவேற்கத்தக்கவையே. ஆனால் நீ மட்டும் உறுதியாகவும் தூய்மையாகவும் கடவுளிடம் அளவு கடந்த நம்பிக்கை உடையவனாகவும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இந்த இடைஞ்சல்கள் எல்லாம் மறைந்து போய்விடும். கடவுள் மீது நம்பிக்கை வைப்பதால் பலருக்கு பாதை எளிதாகிறது. ஆனால் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன், தத்துவாராய்ச்சி செய்யாதவன், எந்த மதத்தையும் சாராதவன், சர்ச்சுக்கோ கோவிலுக்கோ போகாதவன், இவர்கள் கூட மிக உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பதை புத்தரின் வாழ்க்கை காட்டுகிறது. மனிதனை காக்கும் சக்தி எல்லா மதங்களிலும் சமமாகவே உள்ளது என்பதை நாம் உணர வேண்டும். மதங்களிடையே வேறுபாடு உள்ளது என்று நீங்கள் கோவில்களிலோ அல்லது சர்ச்சுகளிலோ கேள்விப்படுவது வெறும் மூட நம்பிக்கை. எல்லோருக்கும் ஒரே கடவுள்தான் இருக்கிறார். ஆன்மாவை முக்தியடைய செய்வது நீங்களோ நானோ அல்லது தனி கூட்டமோ அல்ல. சர்வ வல்லமை பொருந்திய ஒரே கடவுள்தான் எல்லாவற்றிற்கும் பொறுப்பு.